லக்ஷ்மிபதி, வேலூர். இன்றைக்கு உலகளவிலே கொண்டாடப்படுகிற சர்வதேச நிகழ்ச்சி ஒன்று. இது எல்லோரும் இன்றைய நாளை தாய்மொழி தினமாக கொண்டாடுகிறார்கள் உலக அளவிலே. இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் 1952 இதே பிப்ரவரி 21 பங்களாதேஷின் தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது போராட்டம். தன் தாய்மொழி வேணும் என்று அந்த கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பிப்ரவரி 21 செய்தார்கள். என்ன விஷயம் அது? ஏன் சண்டை? ஏன் இந்த மொழி போராட்டம் வந்தது? அதுதாங்க இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது. பாகிஸ்தானிலிருந்து 2 பாகிஸ்தான், கிழக்கு மேற்கு. மேற்கு பாகிஸ்தான் உருது மொழி தாய்மொழியாக வச்சுக்கணுன்றான். கிழக்கு பாகிஸ்தான் எங்களுடைய லாங்குவேஜ் எங்களுக்கு வேணும், எங்கள் தாய்மொழி வங்க மொழி வேணும், பங்களாதேஷ் மொழி தான் தாய்மொழியாக இருக்கணும், அதை நிவர்த்தி பண்ணி கொடுன்னா அந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். பிறகு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுதான். ஆனால் 4-5 மாணவர்கள் செத்து போனாங்க. அந்த நாளை நினைவு தினத்தை தாய்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் என்று அவங்க யுனெஸ்கோ கிட்ட மனு கொடுக்குறாங்க. எப்போ 52 நடந்தது, ஏறக்குறைய 40 வருஷம் கழிச்சு 1998 முடிஞ்சு 99 யுனெஸ்கோ இதை தீர்மானத்தை அங்கீகரிச்சிட்டாங்க 1999. ஆனால் 2000 இந்த தாய்மொழி தினம் கொண்டாடுகிறார்கள். என்ன அவங்க கேட்குறாங்க, பங்களாதேஷ்லேருந்து இந்த மொழி போராட்டம் நடத்தி வீரமரணம் அடைந்த மாணவர்களுடைய நினைவாக எந்த உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் தங்களது தாய்மொழியிலே கல்வி கற்று தாய்மொழியை வளர்த்து அதன் மூலம் நல் உறவுகளை உலகெங்கும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இந்த தாய்மொழி கற்றல் உதவும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இதை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் தாய்மொழி தினமாக என்று கேட்கிறார்கள். அதன் மூலம் யுனெஸ்கோ இதை உலக தாய்மொழி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 கொண்டாடுகிறது. இப்போ பாருங்கள், 19 முந்தினேற்று நம்ம தமிழ் தாத்தா ஊவேசாவினுடைய பிறந்த நாள். இன்றைக்கு உலக தாய்மொழி தினம். நமக்கு தாய்மொழி தமிழ். தாய்மொழி மட்டும் நமக்கு மட்டுமல்ல, பல மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ். நமக்கு தாய்மொழி தமிழ், பல மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் என்பதை உலகம் அறியும். ஆனால் இந்த தாய்மொழி தமிழ் என்று தோன்றியது யாருக்காவது தெரியுங்களா? எத்தனை வருஷம் தெரியுமா? 5000, 3000. நம்ம ஏழை விடுற மாதிரி பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு நான் கேட்பேன், எல்லாம் 5000, 10,000, 3000, 2000 ஆனாங்க. கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு சரியான ஒரு வாதம் பாரதிதாசன் சொன்னது தாங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்த நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் சங்கே முழங்கு என்று பாடியவர். நிலவு என்று தோன்றியது தெரியாது, சூரியன் தெரியாது, மேகங்கள் தெரியாது, கடல் என்றும் தெரியாது, ஆகாயம் தெரியாது. அப்படி ஆகாயம், நிலவு, சூரியன், கடல், காற்று, மேகம் இது என்று தோன்றியது என்று தெரியாதோ அப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ் இருக்கிறது. இவை அனைத்தோடும் சேர்ந்து பிறந்த மொழிடா எங்கள் தாய்மொழி தமிழ் என்று சொன்னவன் பாரதிதாசன். அதனால்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று அவர் பாடினார். ஆக தாய்மொழியிலே கல்வி கற்பது சிந்தனை வளர்ப்பதற்கு உதவும். தாய்மொழியினுடைய கற்றல் இன்றைய ஆண்டினுடைய முக்கிய கொள்கையாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. யுனெஸ்கோ இதை மிக அருமையாக கையாளுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாடும் இந்த தாய்மொழி தினத்தை கொண்டாடுகிற நோக்கத்தை புரிந்து பள்ளி கல்வி மாணவர்களிடத்தில் எடுத்து போய் சேர்க்கலை. இன்றைக்கி யாராவது நம்ம கொண்டாடுறோமா? ஊவேச தமிழ் தாத்தா அவர் பிறந்தநாள் யாருக்கும் தெரியாது. பசங்களுக்கு எந்த கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தலை. தமிழ்துறை நடத்ததா? இல்லை. ஏதாவது வேறு நிர்வாகம், வேறு தமிழ்ச்சங்கங்கள் எதுவுமே நடத்தலை. தமிழ் பாட்டி அவ்வைன்னு சொல்கிறோம், தமிழ் தாத்தா ஊவேசா, ரைட்டு. ஆனால் நடத்துகிறோமா? யாருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஊவேசா யாருன்னு கேட்க போகிறான் நம்ம பிள்ளைங்க. பாரதிக்கு விழா இல்லை, பாரதிதாசனுக்கே விழா எடுக்கல நம்ம ஆளுங்க. நிலைமை அப்படி போயிட்டு இருக்கும்போது தாய்மொழி தினத்துக்கு என்ன நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க? ஆனால் நம்ம தாய்மொழி தினத்தை ஒரு தினமாக கொண்டாடுன்னு சொல்லி யுனெஸ்கோ அறிவிச்சிச்சு. நாமளும் தாய்மொழிக்காக போராடி ஜெயிலில் செத்துருக்கான் சார் நம்ம ஆளுங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், 1935 தாளமுத்து நடராஜன்லாம் ஜெயிலே தாய்மொழிக்காக போராடினாங்க. அதுக்கு பிறகு சிறை சென்று செத்தது ஒரு வரலாறு. அதற்கு பிறகு தீக்குளித்து செத்தவங்க 10 பேருக்கு மேலேங்க தமிழுக்காக. அப்படி மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடுறோம் நாம். ஆனால் இந்த செய்தியை நாம் யுனெஸ்கோவை கொண்டு போல. ஆனால் நமக்கு பின்னால் வந்த டாக்காவில் இந்த இன்சிடெண்ட் நடந்த பிறகு பங்களாதேஷ் கொண்டு போச்சு யுனெஸ்கோவுக்கு, அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ தாய்மொழி தினத்துக்கு காரணம் யார்? வங்காளதேசம்.
அந்த தினத்தை தான் நம்ம இன்று கொண்டாடுகிறோம். மாணவர்களாக நினைவு சின்னம் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க டாக்காவில். அதனால் ஒவ்வொரு நாடும் தாய்மொழி தினத்தை கொண்டாடணும். நம்ம தாய்மொழி தான் இருக்குதிலே உலக அளவிலே பெரிய மொழி. 7000 மொழி பேசப்படுது. அதில் 6000 மொழிகள் ஏறக்குறைய அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக தெரியுது. இப்போது அந்த 6000 மொழிகளில் 40-50% மொழிகள் அழிந்து வருவதாக சொல்கிறார்கள். ஒரு மொழி அழிந்தால் கலாச்சாரம் அழிந்துவிடும், பண்பாடு அழிந்துவிடும், அந்த எதிர்காலம், அந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம் நிச்சயமாக காணாமல் போய்விடும். அதனால தான் ஒரு மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். தாய்மொழி சிந்தனை சீனாவிலோ கொரியாவிலோ ஜப்பான் மொழிகளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வி தான் முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம மகாத்மா காந்தி தாய்மொழியில் தான் அவருடைய சுயசரிதை எழுதினார். அப்படி தாய்மொழி கல்வியில் சிந்தனை வளர்க்கும். இப்போ நம்ம இங்கிலீஷில் படிச்சுட்டா சொந்தமாக பேச தெரியல, அதை மட்டும் படிக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறாங்க, மனப்பாடமாக ஒப்பிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் பேச முடியாது. சிந்திக்கும் திறன் குறைஞ்சி போச்சு, சிந்திக்கிற திறனே வளராது. தாய்மொழியில் சிந்திக்கும் போது என்னென்ன நான் நினைக்கிறேன் என் தாய்மொழியில், அதை நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியும். அதனால தான் தாய்மொழி தினத்தை கொண்டாடும் போது ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு குழந்தையினுடைய இதய தின கருவறையில் இருக்கின்ற போதே, தாயின் கருப்பையில் இருக்கும்போதே தமிழ் பேச பேச அந்த மொழியை கற்றுக்கொண்டது குழந்தை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மொழி இது. ஏனென்றால் 6000 மொழிகளிலே உலகளவிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழி 6 மொழிகள் தான் செம்மொழி. அந்த 6-7 மொழிகளில் செம்மொழிகளில் சீனமும் தமிழும் தான் இன்றைக்கும் டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்ப நிலையிலே கணினி வழி இணைய தமிழாக நமது தாய்மொழி தான் விளங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் தொழில்நுட்பத்தில் இந்த 6000 மொழிகளில் ஒரு 10 மொழிகளில் இருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். ஆனால் தாய்மொழியான நமது தாய்மொழியான தமிழ் தான் இன்றைக்கும் அன்றைக்கி 2500 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட நூல்களை நம்ம தமிழில் படிக்கிறோமே. ஏன் ஓலைச்சுவடிகளெல்லாம்? அது காரணம் தலைமுறையாக நாம் தாய்மொழியை கொண்டு சென்றிருக்கிறோம், பெருமைப்படலாம். இலங்கை யாழ்ப்பாணத்து பெரிய தமிழறிஞர் சிவத்தம்பி சொல்கிறார், தமிழினுடைய சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக தொடர்ச்சி அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்கும். நாளைக்கு நம்ம பையன் திருக்குறள் படிக்கலாம். அந்த மாதிரி கிரேக்க மொழி உலக பெரிய மொழி. ஆனால் அந்த மொழியில் பழைய இலக்கியங்களை படிக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். அப்படி நம்ம தாய்மொழி சிந்தனை வேண்டும். தாய்மொழி தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். தாய்மொழியாம் தமிழ்மொழி. ஏனென்றால் செந்தமிழே உயிரை நருந்தேனே, உயிரினை நான் உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்க்கை, நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே என்று பாடியவன் பாரதிதாசன். ஆக தாய்மொழி தமிழ் இருந்து தான் நம்மளை வளர்த்தது. முகமும் அதுதான், முகவரியும் அதுதான். ஆக தாய்மொழி தினத்திலே தமிழை நாம் வளர்ப்போம். மேலும் 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 வருகிற சமுதாயம் தாய்மொழி பற்றி அதிகரிக்க நம்மால் ஆன முயற்சிகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.